ஆமாம் அந்த ஃபுல்லாக கவர் ஆகுது. நீ போ, நான் எடுக்கிறேன். இந்த அப்படி தேங்காய் வேறு எங்கே? இங்கே பாருங்க, நம்ம வந்து இப்போ சீத்தாக்கா பிடுங்க போகிறோம். எங்கள் வீட்டுக்காரு தேங்காய் விழுந்து கிடந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி எங்களோட காரை பார்க்குறீங்களா, எங்களோட கிராமத்து வண்டி அந்த மரம் தான் இருக்காருங்க. இந்த மரத்தில் ஏறி உட்காந்து ஆடு வாங்கி மக்க போகிறோம். ஆமாம், இதில் தான் என் பிள்ளைங்கெல்லாம் உட்காந்து வண்டி ஓட்டுவாங்க. உட்காருங்க. இதுதாங்க சின்ன வயசில் எங்களுக்கு வண்டியாக இருந்துச்சு. இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு வண்டி. எல்லா பேரும் உட்காந்து ஆட்டமாக ஆடி இந்த அது உடையாது. அது நல்லா வண்டியை நாங்கள் உட்காந்து ஆடி ஆடி வளைச்சி வச்சுருக்குறோம் இந்த மரத்தை. மரமே அப்படி வளைஞ்சி வந்துருச்சு. ஆமாம், அதில் தான் நாங்கள் விளாடுவோம். சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச நேரம் அதில் வந்து உட்காந்து இருந்தோம்னா அதிகமாக வந்து இங்கே வந்து வெயிலும் தெரியாது. நான் பேசுகிறது அதிகமாக இதாகாது. என்னென்னா இது கொண்டு வரல நான். இங்கே அதிகமாக வெயிலே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஏரியா. அட்மாஸ்பியர் வந்து நல்லா இருக்கும். பாருங்க, ஃபுல்லாக மாந்தோப்புகள் தான், ஃபுல்லாக மரங்கள் தான். நம்ம ஊரே வெறும் மாந்தோப்பு தான். சர்க்கிள் ஃபுல்லாக பாருங்கள், மாமரம், தென்னை மரம், கொய்யா இதாங்க நிறையா இருக்கும். சரி வாங்க, விளாண்டது போதும், போய் சீத்தாக்கா பறிப்போம். பாருங்கள், சீத்தா மரம், காய் பறிக்க போகிறோம். இந்த காயை பறிங்க. இந்த காயை பறிச்சிருமா? அது வேண்டாம், இதை பறிங்க. இன்னும் நிறைய செவக்காம இதுவாக இருக்குது. அணிலுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காதனால லைட்டாக செவந்த உன்னையே கடிச்சு வச்சு. அதே அளவுதான்ப்பா அந்த காய் இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அது ரொம்ப இந்தங்க போடுங்க. இந்த காயுமே அதே அளவு தான். சரி, அப்போ பறிக்கிறேன்னா பறிங்க. எங்க அதுக்காக நல்லா அந்த அளவுக்கு செவக்கலை. மேலே இருக்கு சொல்லி அந்த காய் புரட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஓகேவா இந்த காய்? நல்லா இருக்கு. சரி வாங்க. முன்னாடியே நல்லா இன்னும் விரிஞ்சிரும் காய். இப்போ விரிகிறதுக்குள்ளேயே அணில் கடிச்சிருது. ஏதோ கால் வருது. சீத்தாக்கா, சீத்தாக்கா சூப்பர் காய்ங்க. பறிக்க போகிறோம். துரட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பறித்து விடுங்க, எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் காய். அது மேலேயே இன்னும் ஒன்று கிடக்கு சூப்பர் காயா. நல்லா இருக்கு பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா காய். மழை காலத்தில் அப்படி வரும். மழை காலத்தில் நல்லா சீக்கிரமே வந்து விளைஞ்சிரும் காய், பழுத்துரும். பாருங்கள், பழ மாதிரியே இருக்குதுங்க, ஆனால் காய் அது. போகையில் இன்னொரு தேங்காய் வேறு கிடந்துச்சு. மேலே உள்ளார கொடுங்க. அதான்ப்பா இதானே உள்ளுக்கு அங்கே கிடக்குது பாருங்க. அப்போ இது வேணாமா? அது வேண்டாம், இது விளைஞ்சதுதான். அந்த உள்ளார பெருசா தெரியும், அங்கே உள்ள இருக்கு. பார்த்து கீழே செடிகளுக்குள்ள பார்த்து நடங்க. இங்கே பாருங்க, அட்டைப்பூச்சியை இந்த ஒரு எவ்வளோ பெரிய அட்டைப்பூச்சி போகுது பாருங்க. ஆமாம், அவங்க பார்க்கவே மாட்டாங்க. தொட்டாச்சு நீங்கள் செடியை கூட இது பண்ணலாம், நீங்கள் கவர் பண்ணலாம். அட்டைப்பூச்சினா இதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள நிறையா இருக்கும். பாம்பே இருக்கும், பாம்பெல்லாம் நிறையா இருக்கும். எல்லாமே விஷமுள்ள பாம்புகள், நாகம், அந்த மாதிரி இதெல்லாம் அதில் நிறையா இருக்கும். ஏன்னா பூராமே வனப்பகுதியாக இருக்கும்.
பாருங்க நம்ம காய் சீத்தாக்காய் காய் தாங்க அது பழம் இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக செம்மையாக இருக்கா இன்னைக்கு சீத்தாக்காய் வேட்டை தான் பாருங்கள் மழை நேரம் இது நிறைய பறிச்சு பழுக்க வச்சு இங்கே பாருங்கள் கொசு வேறு நிறையா கடிக்குது ஆமாம் இந்த சீத்தாக்காய் பறிக்க வந்து கொசுக்கடியாக வாங்குறோம் நாங்கள் மூஞ்சி எல்லாம் வீங்கிருச்சு கை காலெலாம் இங்கே இங்கிட்டிருந்து மரத்தை போகிறேன் காணோம் மரத்தில் பூரா வெட்டிட்டாங்க போல் இங்கே பாருங்கள் வெட்டினதுலையும் தொலைஞ்சு காய் காய்த்து கொண்டு இருக்கிறது பாருங்க சீத்தாக்காய் தான் கொசு பிடிங்குப்பா புதராக இருக்குது பயங்கரமாக அதுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது ஆனால் காய் கிடக்கு இங்கே பாருங்க ரொம்ப லாங்கா போடாத இங்கே பாருங்க 10 நிமிஷம் போடு 20 நிமிஷம் எடுக்காத சரிப்பா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பழத்தை கடிச்சு சாப்பிட்ருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்க சரி இதையாவது பரிசல்வி எதை பறிக்க இந்தா அது அந்தளவுக்கு செவந்த மாதிரி தெரில செவக்கலை சரி விடு அப்படின்னா அடுத்து இந்த கை தான் அந்த கையே தான் அவ்வளோதாண்ணா அதில் அந்த ஒரு காய் தான் ரொம்ப செவக்காமல் கிடக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு காய் இருக்குது இதை இருந்தே பறிக்கலாம் பாருங்க நம்மளும் நிறைய காய் பறிச்சிட்டோம் ஆனால் இது சளி பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சி நான் மழை காலம் வேறையா சளி பிடிக்குன்றதுனால பயமாக இருக்குது நிறையா சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே காய் கிடக்கு எவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் நிறையா இருக்குது நம்ம பறித்தது கம்மியாக தான் பறித்தோம் கேன்சருக்கு நல்லதான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் நம்ம ஆப்பிள்னு பேர் வாங்கினது கஸ்டர்டு ஆப்பிள் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஓகே நம்ம சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ